பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த தினம். அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் 24 இன்று தமிழகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், அரசியல்வாதிகள் மட்டுமல்லாத பெருந்தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவருமே தந்தை பெரியார் அவர்களுக்கு வீர வணக்கம் மற்றும் அவருடைய படங்களுக்கு மலர் தூவி மரியாதையும் அவருடைய சிலைகளுக்கு மாலையும் அணிவித்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பெரியார் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இத்தகைய நிகழ்வு தமிழகமெங்கிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னவர். ஒருவனுக்கு தன்னுடைய மானம், தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப சொன்னவர். எதாக இருந்தாலுமே ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தி அவர் அதை எந்த தலைவர் சொல்லியிருந்தாலுமே சரி, யார் சொல்லியிருந்தாலும் சரி, நானே தந்தை பெரியாரே சொல்கிறேன், நானே சொல்லியிருந்தாலுமே சரி, உன்னுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய் அப்படின்னு சொன்ன மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிந்தனையாளர் தான் தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள். நான் சொல்கிற கருத்தை மறுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர். எதனாலுமே நம்ம கடவுள் முறை பேசினாலும் சரி, இந்த வர்ணாசிரம மறுத்து பேசினாலும், வர்ணாசிரம முறையை மறுத்து பேசினாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசுவதற்கு, உங்கள் தரப்பு நியாயங்களை கூறுவதற்கு உங்களுக்கு முழு அனுமதி உண்டு. ஆனால் நான் இந்த டாபிக் தான் பேசணும், நான் இதைத்தான் பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறது உங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா நான் பேச வேண்டிய கருத்தியல் என்னுடைய சுய சிந்தனைக்கு உட்பட்டு, என்னோடய சுய அறிவுக்கு உட்படுத்தி, சோதனைக்கு உட்படுத்தி நான் பேசுகிற ஒரு கருத்து. அதே நீங்கள் இவர் இந்த கருத்து தான் பேசணும், நீங்கள் இந்த கருத்து தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மடமை அப்படிங்கிறதையும் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துரைக்கிறார். சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்காதவன் மூடன், சிந்திக்கவே பயப்படுகிறவன் ஒரு கோழை அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா சிந்தனை அப்படிங்கிறத ஒரு கருத்தியலை, எந்த ஒரு கருத்தியலை சொன்னாலுமே நம்ம முழுவதியாக அதை அலசி ஆராய்ந்து சிந்தித்து அதன் பிறகுதான் நமக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லணுமே தவிர, சிந்திக்காமல் ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்போ அது சரியாக இருக்கும், இல்லை இந்த தலைவர் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, இல்லை இந்த மத போதகர் சொல்லிட்டாரு அப்படின்னா இது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உடைத்து எறிந்து நீ சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சொன்னவர் தான் ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார் அவர்கள். என்பவள் இந்த சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு பலம். ஆனால் அந்த யானை எப்படி தன் பலத்தை அறியாமல் பிச்சை எடுக்க கற்றுக்கிட்டு இருக்குமோ அதுபோல் பெண்களை நம்ம இந்த மாதிரி சமையல் வேலைக்கும் வீட்டு வேலை செய்வதற்கும் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களுக்கு சமமான கல்வி கொடுங்க, பெண்களுக்கு சமமான சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு. அவள் கரண்ட் பிடிக்கிற கையில் ஒரு பேனாவையும் புத்தகத்தையும் கொடுங்க, அவள் சிந்தித்து அவர் முன்னேறிக்கிறோம் அப்படிங்கிறதையும், பெண்களுக்கு எதிரான நிறைய போராட்டங்களை எடுத்து பெண்களை முன்னெடுத்து பெண்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற பெரும்பாடுபட்டதில் தந்தை பெரியார் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன் என்றெல்லாம் பெரியார் அவர்களை நம்ம ஈவேரா அவர்கள் பெயரிட்டு அழைக்கிறோம். ஈரோட்டு கிழவன் என்று சுயமரியாதைக்காரர்கள் செல்லமாக அவரை அழைப்பதுண்டு. அத்தகைய சிறப்புமிக்க ஒரு திராவிட மண் என்று கூட நம்ம சொல்லியிருக்கோம் தமிழகத்தை. இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பொதுவாக இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளை ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. கடவுள் மறுப்பாளர் மட்டுமல்ல தந்தை பெரியார் அவர்கள். அவர் ஏன் கடவுளை மறுத்தார் அப்படின்னும் நம்ம சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இங்கே சாதியும் மதமும் தான் இந்த நம்ம நாட்டையே ஆட்டி படைக்கி கொண்டிருக்கு. இந்த மதம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி அப்படிங்கிற ஒரு தீண்டாமை மக்களை பிளவுபடுத்தியே வச்சிருக்கு. இந்த சாதி இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட பிரிவினவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும், பிரிஞ்சே தான் இருப்பாங்க. இவங்க ஒன்று சேர்வதற்கான ஒரு வழியும் இல்லை. அந்த சாதிக்கெல்லாம் மூலக்கூறாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் தான். இந்த மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு வர்ணாசிரம அடிப்படையில் வர்ணாசிரம முறையை ஏற்றுக்கொண்டு இந்த மதங்கள் அந்த 4 வர்ணத்தை பின்பற்றி வருகிறது. இந்த 4 வர்ணத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவருக்கு மேலே, மற்றவர் இன்னொருக்கு மேலே, எல்லாத்துக்கும் 3 பேருக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத இந்த வர்ணாசிரம கொள்கை சொல்லுது. இதை எத்தனையோ தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக பல வருடங்களாக எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்களோட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய புரட்சி மிக தீவிரமடையுது. இந்த சாதிக்கு எதிரான இந்த போராட்டம் அதிகமாக வலுக்குது. இந்த சாதிக்கு எதிரான போராட்டம் வளர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சாதிக்கெல்லாம் ஆணிவேர் எது, ஆலமரமாக ஆணிவேராக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மதம் தான் இருக்குது. இந்த மதங்கள் தான் இந்த சாதியை பிரித்து வைக்கிறது. சாதிய முறையை உருவாக்கிற மதத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த மதத்தை தான் நம்ம எதிர்க்கணும். கடவுளின் பேரை சொல்லி பிழைக்கின்ற ஒவ்வொரு பிழைப்பாதிகளையும் நாம்
மறுக்க வேண்டும். அந்த பிழைப்புவாதிகளை ஒழித்தால்தான் நாம் வந்து சாதி மதமற்ற ஒரு சிறந்த மனிதர்களாக, ஒரு சிந்தனையாளர்களாக உருவாக வேண்டும் என்று எத்தனையோ தலைவர்கள் முயற்சி பண்ணி தீவிரமாக அதில் ஈடுபட்டு வந்தாங்க. அவர்களுடைய வழித்தோன்றலால் தான் தந்தை பெரியார் அவர்கள் மிக தீவிரமாக பகுத்தறிவு பாதைகளை சென்றார். அயோத்திதாச பண்டிதர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான். தந்தை பெரியாருக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த அயோத்திதாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சாதி மதங்களுக்கு எதிரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தில் தான் இருக்குது. புத்த மதம் தான் அதை வந்து மனிதர்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூர்வீக மதமே புத்த மதம், அதனுடைய வழிபாடு தான் சிறு சிறு தெய்வங்களாக சிறு தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் என்ன ஆக்கப்பட்டது, இதில் எல்லாமே இந்துக்கள் ஆக்கப்பட்டது, இந்துக்களாக ஆயிடுச்சு அப்படின்னு வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெரியார் அவர்கள் தந்தை அயோத்திதாச பண்டிதர் அவர்களோடும் எந்த அளவுக்கு முரண்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத மாற்றத்தில் முரண்படுறாரு. பௌத்தம் என்ன சொல்கிறது பார்த்தா, வேறு நாடுகளில் பௌத்தம் அப்படிங்கிறது அது ஒரு மதமாகத்தான் பின்பற்றி வருகிறது. புத்த மதம் சொன்ன நெறிகள் வந்து அது சரியாக பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிறதுலேயும் ஒரு கேள்விக்குறியாக தான் நிறைய பேர் அந்த பௌத்தத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த பௌத்தம் தான் சிறந்தது அப்படின்னு வந்து இது வந்து பௌத்தம் சிறந்தது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்களுக்கான இந்த பட்டியலின மக்களுக்கான வாழ்க்கை முறையில் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கான விடுதலை அப்படிங்கிறதா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் முழு மூச்சாக ஈடுபட்டாங்க. பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இருவருமே. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அதுலேருந்து வேறுபடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் எல்லாமே நம்மளை வந்து பிளவுபடுத்த ஒரு இதுதான், நமக்கு மதமே தேவையில்லை, மனிதனை மனிதனாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை அவர் கொண்டவர் வந்து மதங்களை மனிதனை நினை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு நம் மதங்களை அழித்தொழிக்க வேண்டும். இந்த சாதியத்தை அழித்தொழித்தால் தான் நம் மனிதத்தை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறதுல முழுமூச்சாக ஈடுபட்ட தந்தை பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பா ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரு. கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மேடைகள்லையுமே ஒவ்வொரு இதுலையுமே பேசிக்கிட்டே வராரு. ஆன்மீகவாதிகள், ஆன்மீக சிந்தனையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இவருடைய பேச்சு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இருந்தாலுமே தான் கொண்ட கொள்கையில் முழு தீவிரமாக ஈடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு பெரும் இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு வளர்ந்து திராவிட மாடலாக, திராவிட முன்னேற்ற கழகமாக ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதற்கெல்லாம் விதை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு முன்னாடி அயோத்திதாசர் போன்ற பல தலைவர்கள் செதுக்கி வைத்த செம்மைப்படுத்தி வைத்த அந்த மண்ணில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து விதை போட்டு இன்று வந்து ஆலமரமாக திராவிட சித்தாந்தம் என்பது வந்து தமிழகம் முழுவதும் பரவி பகுத்தறிவு உணர்வு. சரி, திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய பகுத்தறிவு உணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சா, எல்லாருமே சாதியற்றவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். இல்லை, அது வந்து எல்லாருமே சாதியற்றவர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு இல்லை. இருந்தாலுமே நமக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்கள் பேர் என்ன, அந்த பேர் என்ன, ஏதாவது நம்ம ஒரு பேரை சொல்லுவோம். யார்கிட்டையுமே கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பேரை சொல்லுவோம், பின்னாடி வந்து சாதி பேரை குறிப்பிட மாட்டோம். இதை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு உண்டு. தமிழகத்தை கடந்து நீங்கள் மற்ற மாநிலங்களில் இந்திய ஒன்றியத்தில் எங்கே போனாலுமே தன்னுடைய பேருக்கு பின்னால் செகண்ட் நேம் அப்படின்னு அவங்களுடைய காஸ்ட் நேம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அது வந்து இன்னுமே பழக்கத்தில் இருக்குது நிறையா மாநிலங்களில். நம்ம கவர்மெண்ட் அலுவல்கள்லேயே கூட அந்த இதை தான் குறிப்பிட்றாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் தன்னுடைய பேரை மட்டும்தான் பதிவிடுவாங்க. அது பேருக்கு பின்னால் தந்தை பேரை கூட இப்போ சில பேர் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் சாதி பேரை ஒருவரும் சேர்த்ததில்லை. இந்த மிகப்பெரிய புரட்சி செய்ததில் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு உண்டு. சாதி இன்னும் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி வந்து இன்னும் ஒழியலை. அதை வந்து நம்ம உண்மையை தான் பேசி ஆகணும். சாதி வந்து மனித மனங்களில் ஊன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து அதை நம்ம கலையை முற்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள். வந்து அனைவருமே சாதியத்தை மறந்து மனிதர்களாக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய சிந்தனை. அவருடைய சிந்தனைகள் தான் நாம் இன்றும் தொடர வேண்டும். மனிதத்தை வளர்ப்போம், ஆதிக்கத்தை வேறறுப்போம். இந்த மனித சமூகத்தை பால்படுத்துகிற சாதி மதங்களை கடந்து மனிதர்களாக, சிந்தனையாளர்களாக, பகுத்தறிவாளர்களாக இந்த உலகத்தில் நாம் தனித்த ஒரு பகுத்தறிவாளராக தெரிய வேண்டும் என்பதற்காக, அப்படி மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் நாம் அந்த பகுத்தறிவு பாதையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளில், அவருடைய வழியில் நாம் மனிதத்தை நோக்கிய ஒரு பயணத்தையும், பெண்களுக்கான சம உரிமை கொடுப்பதிலும், மற்ற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான ஒரு சுதந்திரமான வாழ்வை கொடுப்பதற்கும்
நாம் சமத்துவ பாதையில் பயணிப்போம், சமூக நீதி பாதையில் பயணிப்போம், தந்தை பெரியாரின் புகழை பரப்புவோம், தந்தை பெரியாரின் கொள்கையை நாம் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.